அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். தங்கராஜ் ரேவதி கிட்ட கேள்வி கேட்ட உடனே ரேவதி உண்மையை சொல்கிறாங்க. நான் தான் அழகுமதிக்கு ஃபோன் பண்ணேன், இந்த உண்மையை சொன்னேன் அப்படின்னு ரேவதி சொன்ன உடனே தங்கராஜ் ரொம்ப கோவமாக ரேவதியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என் வீட்டிலையே இருந்துக்கிட்டு நாங்கள் என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற அழகுமதிக்கு ஃபோன் பண்ணி இந்த உண்மையை சொல்லியிருக்க. நீ இந்த வீட்டில் எவ்வளோ வசதியாக இருக்க ரேவதி, உன்னை நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன். ஆனால் நீ இன்னைக்கு என்னை தலைகுனிய வச்சிட்ட. உன்னால தான் அழகுமதி முன்னாடி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கேன். அழகுமதி என்னை மட்டும் கேள்வி கேட்கல, என் அம்மாவையும் கேள்வி கேட்டிருக்காங்க. உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், உதவி செஞ்சுருக்கேன். அதெல்லாம் நினச்சி பார்க்காம இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் தங்கராஜ், நான் அப்போவே நினச்சேன் இது எல்லாமே ரேவதியோட வேலையாக தான் இருக்கணும். பாத்தியா, ரேவதிக்கும் ரேவதி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நீ சப்போர்ட் பண்ணியிருக்க. எப்பயுமே அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா உடனே நீ தான் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்க. ஆனால் இப்போ ரேவதி இப்படிலாம் செய்வான்னு யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பாரு, என் அம்மாவும் இப்போ உன் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ அப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க. எப்போ பார்த்தாலும் நீ ஃபோனில் பேசும்போதே நினச்சேன், எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு மலர்கிட்டையும் அழகுமதிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கியா, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு இங்கே ரேவதியை வெளுத்து வாங்குறாரு தங்கராஜ். உடனே ரேவதி அழுதுகிட்டே தன்னுடைய ரூமுக்கு வராங்க. அந்த சமயம் தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க, தங்கராஜ், இனி நீ ரொம்பவே கவனமாக இருக்கணும். ரேவதிக்கு சரியான பதில் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரேவதி இப்படி செய்வான்னு யோசிக்கவே இல்லை. என்ன தங்கராஜ், அழகுமதி நம்ம வீட்டுக்கு இப்படி பேசிட்டு போயிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் பேசிக்கிறேம்மா, நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ரேவதி தானே. உண்மையை சொல்லணும், நல்ல பேர் வாங்கணும்னு இங்கே நான் உங்ககிட்ட பேசின இந்த உண்மையை அழகுமதி கிட்ட சொன்னதால் நம்ம வீட்டுக்கு அழகுமதி இப்படிலாம் பிரச்சனை செய்வா நான் யோசிக்கவே இல்லைம்மா. அழகுமதி கிட்ட மட்டும் இல்லை, வீட்டில் எல்லார்கிட்டையும் நான் பேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு தங்கராஜ். தங்கராஜ், இனிதான் நீ ரொம்பவே கவனமாக இருக்கணும். ரேவதியை எப்பயுமே நீ நம்பக்கூடாது. ஏற்கனவே மலரோட பிறந்த நாளைக்காக என்கிட்ட ரேவதி பொய் சொல்லிட்டு போனா, இப்போ வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு மலர்கிட்டையும் அழகுமதிக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு பேசிட்டு தங்கராஜோட அம்மா அவங்க ரூமுக்கு வராங்க. தங்கராஜ் ரேவதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு. ஆனால் ரேவதி கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறாங்க. அந்த சமயம் இங்கே பாக்யராஜ் ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதி எப்படி இருக்க, பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அண்ணே என்னண்ணே நீ இப்போ ஃபோன் பண்ணியிருக்க. ஆமாம், அழகுமதி வீட்டுக்கு வந்தாங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வேலைக்கு வந்துட்டேன். ஏன் என்னாச்சு, நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிறேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீ இப்போ எதுக்குண்ணே ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை நானும் மலரும் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் உடனே உனக்கு ஃபோன் பண்ணணுன்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குற. ஆமாம், நீ சாப்பிட்டியா ரேவதின்னு சொல்லும்போது உடனே ரேவதி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. ஆமாம் அண்ணே, நான் சாப்பிட்டுட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் ரேவதி, நீ என்ன அழுதுகிட்டே பேசுகிறியா, ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிற, என்னாச்சு, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, தங்கராஜ் ஏதாவது சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ரேவதி எப்பயும் போல் சமாளிக்கிறாங்க. ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பாக்யராஜ் சொல்கிறாரு, ரேவதி ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, உனக்காக நாங்கள் எல்லாருமே இருப்போம், உனக்காக நாங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம், நீ ரொம்ப யோசிக்காத ரேவதி அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் மலரணியை நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தானே அந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரேவதி, நம்ம வீட்டில் எதுக்கு பிரச்சனை வரப்போகுது, நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணே நான் அப்புறமா பேசுகிறேன், எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரேவதி. ரேவதி பேசும்போது இங்கே பாக்யராஜ் புரிஞ்சுக்கிறாரு. கண்டிப்பாக ரேவதி நம்மக்கிட்ட இன்னைக்கு சரியாக பேசவே இல்லை, ரொம்பவே பதட்டமாக தான் பேசியிருக்காங்க. இங்கே தங்கராஜால் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு உடனே பாக்யராஜ் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே ரேவதியை பார்க்கறதுக்காக தங்கராஜோட வீட்டுக்கு வராங்க. தங்கராஜும் தங்கராஜோட அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாக்யராஜ் வரதை பார்த்துட்டு இங்கே தங்கராஜ் பாக்யராஜை கண்டுக்காமல் அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அங்கே ரேவதியை பார்க்க வந்த பாக்யராஜ், ரேவதி அப்படின்னு கூப்பிடுறாரு. அண்ணன் வந்திருக்காரா அப்படின்னு அங்கே ரேவதி, அண்ணே நீ என்னண்ணே இங்கே வந்திருக்க, தங்கராஜ் வேற இருக்காரே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே பாக்யராஜ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ரேவதி. அப்போ தான் இங்கே பாக்யராஜ் கவனிக்கிறாரு. ரேவதி என்னாச்சு, நான் தான் கேட்டேன்ல, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, தங்கராஜ் ஏதாவது சொன்னாரான்னு கேட்டேன், நீ பதில் பேசவே இல்லை, இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது,
ரேவதி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ணே, நான் தானே தேவையில்லாமல் அழகுமதி கிட்ட உண்மையை சொல்லணும்னு ஃபோன் பண்ணேன். ஆனால் அழகுமதி நம்ம வீட்டுக்கு வந்து இங்கே வந்து தங்கராஜ் கிட்ட கேள்வி கேட்டு பிரச்சனை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது உண்மையை சொல்கிறாங்க ரேவதி. நீ சரியாக தானே சொல்லியிருக்க, உண்மையை தானே சொல்லியிருக்க, அதுக்காக இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணுமா தங்கராஜ்? முதல்ல நீ கிளம்பி வா, நீ நம்ம வீட்டுக்கு வா, நாங்கள் எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்போம். இன்னும் தங்கராஜ் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கேயே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணே நான் வரல, இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க ரேவதி. உடனே சாப்பிட்டுட்டு இருந்த தங்கராஜ், என்ன பிரச்சனை, எதுக்கு உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? பாக்கியராஜ் இங்கே வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். என்ன, பாக்கியராஜ் கூப்பிட்ட உடனே உங்கள் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு போகணும்னு நான் நினைக்கலங்க, நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லும்போது, என்ன ரேவதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? தங்கராஜ் வேணும்னே உன்னை பலார்னு வெளுத்து வாங்கியிருக்காரு, நீ கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் உன்னை பார்த்துக்க மாட்டோமா? நீ இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படணுமா? அப்படி நீ என்ன செஞ்சிட்டேன்னு இவங்க உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீ உண்மையை சொல்லியிருக்க, தங்கராஜ் தான் வேணும்னே பிரச்சனை செஞ்சுருக்காருன்றத முதல்ல தங்கராஜ் வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் இனியும் நீ இந்த வீட்டில் இருந்தனா கண்டிப்பாக உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்காது. இப்போவே தங்கராஜ் இப்படிலாம் பேசுகிறாரு, இன்னும் நீ போனா போதுன்னு இங்கேயே இருந்தா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் தங்கராஜ் சரியாக உங்ககிட்ட பேசுவாரா? மறுபடியும் இப்படி தான் பேசி பிரச்சனை செய்வார். இந்த வீட்டில் இருக்க யாருமே உனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தரமாட்டாங்க. முதல்ல நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா, அதுக்கப்புறமா தங்கராஜ் கிட்ட பேசிக்கலான்னு சொல்லும்போது, உடனே ரேவதியும் பாக்கியராஜ் சொன்னதை கேட்டு பாக்கியராஜோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ரேவதி ரேவதி அப்படின்னு இங்கே தங்கராஜ் வந்து கூப்பிடுறாரு. ஆனால் ரேவதி தங்கராஜ் பேச்சை கேட்காம பாக்கியராஜ் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதால இங்கே ராகவனோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. பாக்கியராஜ் ரேவதியை கூப்பிட்டு வந்த உடனே இங்கே ராகவனும் ராஜலக்ஷ்மியும், பாக்கியராஜ் என்னாச்சு, நீ என்ன ரேவதியை கூப்பிட்டு வந்திருக்க? ரேவதி என்னாச்சு ரேவதின்னு சொல்லும்போது, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி அழ ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் என்ன வேலை செஞ்சுருக்கிறாருன்னு பாருங்க. இங்கே ரேவதியை பலார்னு வெளுத்து வாங்கியிருக்காரு, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுருக்கிறாரு. இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? ரேவதி தங்கராஜ் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, வசதியான வாழ்க்கை கிடச்சிருக்கு ரேவதிக்குன்னு நீங்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் இதே மாதிரி தான் தங்கராஜ் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறாரு. அதான் இன்னைக்கு ரேவதியை நம்ம வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பாக்கியராஜ் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், நீ அமைதியாக இருந்திருக்கலாம், எங்ககிட்ட சொல்லாமல் நீ எதுக்கு ரேவதி வீட்டுக்கு போன? நீ எதுக்கு தங்கராஜ் கிட்ட தேவையில்லாமல் பேசிட்டு ரேவதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, பாருங்கம்மா ரேவதியோட நிலைமையை பாருங்க, நாம தானே சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு மட்டும்தான் தங்கராஜ் இப்படி பிரச்சனை செஞ்சுருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே ரேவதி மலரோட பிறந்தநாளைக்கு வந்துட்டு போன உடனே நம்மக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு போன தங்கராஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரேவதி கிட்ட பிரச்சனை செஞ்சுருக்கிறாரு. ரேவதி வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருந்தா. அப்போவும் நான் தான் ரேவதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் தான் ரேவதி வீட்டுக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உண்மையை உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. ஏன்னா ரேவதியை நினச்சி நீங்கள் மனசு வேதனைப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் தங்கராஜுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க. அதனால தான் நான் அமைதியாகவே இருந்தேன். ஆனால் இப்போ மறுபடியும் தங்கராஜ் இப்படி செஞ்சதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. தங்கராஜ் இப்படி பிரச்சனை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் ரேவதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம் ரேவதி, தங்கராஜ் மாப்பிள்ளை ஏன் இப்படிலாம் பிரச்சனை செய்கிறாரு, என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, அம்மா நான் அப்புறமா பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. மலரும் அழகுமதியும் ரேவதியை வந்து கூப்பிட்டு போகிறாங்க, ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அழகுமதி சொல்கிறாங்க, ரேவதி என்னால் தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருதா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது, இல்லை அழகுமதி நீங்கள் சரியாக தான் பேசுனீங்க, நீங்கள் உங்களுக்காக பேசுனீங்க. ஆனால் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியும்? ஏற்கனவே தங்கராஜை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா போதும், தங்கராஜ் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இப்போ நான் தான் இந்த உண்மையை அழகுமதி கிட்ட சொல்லிட்டேன்னு தெரிஞ்ச உடனே அங்கே தங்கராஜ் ரொம்ப கோவமாக என்னை பலார்னு வெளுத்து வாங்கிட்டாரு. அந்த சமயம் பாக்கியராஜ் என்னை ஃபோன் பண்ண உடனே நானும் உண்மையை சொல்லிட்டேன். ஆனால் பாக்கியராஜ் அண்ணன் எனக்காக நம்ம வீட்டுக்கு வருவார், எனக்காக தங்கராஜ் கிட்ட பேசுவார், நம்ம வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க ரேவதி. பரவாயில்ல ரேவதி, நீ ரெஸ்ட் எடு, நீ வந்து இந்த உண்மையை சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் என்ன, தங்கராஜ் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாரு. அழகுமதியும் தங்கராஜுக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால தான் என்ன செய்யன்னு தெரியாமல் தங்கராஜ் வந்து வசமாக மாட்டிக்கிட்டாரு. பதில் பேச முடியாமல் உன்கிட்ட இப்படிலாம் பிரச்சனை செஞ்சுருக்கிறாரு. நீ கொஞ்ச நாள் நம்ம வீட்டிலே இரு,
தங்கராஜ் தேடி வந்து மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நீ போகலாமா வேண்டாமான்னு நாங்கள் யோசிக்கிறோம். நீ செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை. நீ சரியாக தான் இந்த வேலையை செஞ்சுருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த உண்மையை சொன்னது தான் சரி. தங்கராஜுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அழகுமதி தங்கராஜுக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்கல்ல. இதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. தங்கராஜ் அண்ணனுக்கு வேற வேலையே இல்லை. எதுக்கு அழகுமதி வேலை பார்க்கக்கூடாதுன்னு அந்த சார்கிட்ட பேசி பிரச்சனை செய்யணும் அப்படின்னு மலர் கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் மலரணி, நானும் அதே தான் யோசனை பண்ணேன். ஆனால் என்னை புரிஞ்சுக்காம தங்கராஜ் இப்படிலாம் பிரச்சனை செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க ரேவதி. அந்த சமயம் தங்கராஜ் ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ரேவதி தங்கராஜ் கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு தங்கராஜ் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. உடனே தங்கராஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரேவதி ராகவன் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்றத மறந்துட்டு ரேவதி ரேவதி காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க, என்ன தங்கராஜ், ரேவதி தான் நம்ம வீட்டில் இல்லையே. பாக்கியராஜ் வந்து பேசி ரேவதி எங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டான்ல. நீ என்ன தங்கராஜ் ரேவதியை கூப்பிட்டுட்டு இருக்க? ஆமாம், உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. வேண்டாமா. அப்போ ரேவதி இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லும்போது, அதை எப்படி ரேவதி நம்ம வீட்டுக்கு வருவா? பாக்கியராஜ் வந்து பேசின பேச்சால் ரேவதி இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கா. நீ தான் பேசி ரேவதியை கூப்பிட்டு வரணும். இல்லைனா ரேவதி அவங்க வீட்டிலே இருக்கட்டும். ரேவதி மட்டும் என்ன சாதாரண வேலையை செஞ்சுருக்கா? ரேவதி உண்மையை சொல்கிறேன்னு நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சதால அழகுமதி நம்ம வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் பேசினா அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பொறுமையாக இருக்கணுமா? இப்படியே நம்ம பொறுமையாக இருக்கிறதுனால தான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ரேவதி யோசிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் சுரேஷ் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லும்போது, நீ எதுக்காக மறுபடியும் சுரேஷ் வீட்டுக்கு போகணும்? எதுக்காக பேசணும்? நீ அமைதியாக வீட்டிலேயே இரு. உனக்காக நான் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லும்போது, இல்லை நான் போய் ரேவதியை கூப்பிட்டு வரேன். நானும் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருக்கக்கூடாது. ரேவதி உண்மையை தானே சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, என்ன தங்கராஜ் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா ரேவதியை நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே தங்கராஜ் ராகவன் வீட்டுக்கு வராரு. அந்த சமயம் ராகவன் ராஜலக்ஷ்மி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் இப்படிலாம் பிரச்சனை செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. ரேவதியும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். நம்ம பேச்சை கேட்காம பாக்கியராஜ் வேற ரேவதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டானேன்னு சொல்லும்போது, இருந்தாலும் தங்கராஜ் மாமா தானமாக பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு சுரேஷ். ஆமாம் ராஜலக்ஷ்மி, என்ன பேசுகிற? தங்கராஜ் மாப்பிள்ளை மட்டும் என்ன இப்படி செஞ்சுருக்கலாமா? ரேவதி கிட்ட பொறுமையாக பேசுகிறத விட்டுட்டு எதுக்கு பிரச்சனை செய்யணும்? ரேவதி நம்ம வீட்டுக்கு வந்தது தான் சரி. வர வர தங்கராஜ் மாப்பிள்ளை என்ன பேசணும் அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ரேவதி நம்மளை பற்றி பேசினான்னு சொல்லிட்டு ஏற்கனவே தங்கராஜ் மாப்பிள்ளை நம்மக்கிட்ட சொன்னார்ல. அப்போ அதெல்லாம் சரியா? தங்கராஜ் மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ராகவன் சொல்லும்போது, அங்கே தங்கராஜ் வந்து வராரு. சுரேஷு அப்படின்னு கூப்பிட்ட உடனே, வாங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ள எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தங்கராஜ் கிட்ட வந்து ராகவன் கேட்ட உடனே, என்னம்மா நான் ரேவதியை பார்க்கறதுக்காக வந்தேன், ரேவதியை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது, உடனே ராகவனும் ராஜலக்ஷ்மியும் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. என்னம்மாம்மா நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? இத்தனை வருஷமாக ரேவதியை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போ ரேவதி வேணும்னே தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறான்னு சொல்லும்போது, ரேவதி அப்படி என்ன பிரச்சனை செஞ்சிட்டா? உண்மையை தானே சொல்லியிருக்கா. அதனால தானே அழகுமதி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி தேவையில்லாமல் பேசினதால என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டதால என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியல. அதனால தான் ரேவதிக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக ரேவதியை பலார்னு வெளுத்து வாங்குவீங்களா? நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் மாப்பிள்ள. ஆனால் இனி உங்களை நம்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம். என் பொண்ணு ரேவதி கிட்ட நாங்கள் ரொம்ப கோபமாக பேசுனதில்ல. ரேவதியை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி தான் நீங்களும் ரேவதியை பார்த்துப்பீங்கன்னு நினச்சி நாங்கள் தான் ஏமாந்து போய் நிற்கிறோம். இப்போ மட்டும் புதுசாக நீங்கள் ரேவதி கிட்ட பிரச்சனை செய்யலையே. ஏற்கனவே இதே மாதிரி பிரச்சனை செஞ்சுருக்கிறீங்கள. ரேவதியும் வீட்டு வாசலில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாலாமே. பாக்கியராஜ் எல்லா உண்மையும் சொன்னான். ஆனால் இப்போ தான் உங்களை பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லும்போது, என்ன அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, ரேவதியை கூப்பிடுறோம். ரேவதி உங்கள் வீட்டுக்கு வர விருப்பம்னு சொன்னால் கூப்பிட்டு போங்க. ஆனால் ரேவதி வரமாட்டேன்னு சொன்னால் எங்கள் பொண்ணு ரேவதி எங்கள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு ராகவன் சொல்லும்போது, ரேவதியை கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன். ரேவதியை எங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். இனி எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன். ரேவதி எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரேவதி வராங்க. உடனே தங்கராஜ் ரேவதியை பார்க்குறாரு. அந்த சமயம் அங்கே வந்த பாக்கியராஜ், ரேவதி எதுக்கு இங்கே தங்கராஜ் வந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது,
ரேவதியை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, ரேவதியை பார்த்துக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ரேவதியை நாங்கள் நல்லா பார்த்துப்போம். நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. ரேவதி உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டா. இப்படி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா ரேவதியை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம்னு நினைக்கிறீங்களா? ரேவதி உங்கள் வீட்டில் பொறுப்பான மருமகளாக தானே இருந்தாங்க. ரேவதி அழகுமதி கிட்ட உண்மையை தானே சொன்னாங்க. அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சதே நீங்கள் தானே. இந்த உண்மையை ரேவதி சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் எப்படி ரேவதி கிட்ட ரொம்ப கோபமாக பேசுவீங்க? நீங்கள் எப்படி பிரச்சனை செய்வீங்க? அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு பாக்யராஜ். உடனே ரேவதி, என்ன நீ பார்த்துக்கிட்டே இருக்க? நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. நீ தங்கராஜ் வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே ரேவதி அமைதியாக பாக்யராஜ் பேச்சை கேட்டு அங்கே வந்து மலரோட ரூமுக்கு வராங்க. உடனே தங்கராஜ் பதில் பேச முடியாமல் ரேவதி என் பேச்சை கேட்காம பாக்யராஜ் பேச்சை கேட்டு இங்கே ராகவன் வீட்டுக்கு வந்ததையே என்னால் ஏற்றுக்க முடியல. இப்பயும் ரேவதி உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு வர சொல்கிறாளே அப்படின்னு பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு தங்கராஜ். உடனே இங்கே ராஜலக்ஷ்மி வந்து ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. தங்கராஜ் கிட்ட வந்து சுரேஷ் பேசணும்னு வராரு. என்ன மாமா நீங்கள் ஏன் இப்படிலாம் செய்யணும்? ரேவதி அக்கா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம். வீட்டில் உள்ள எல்லாரும் உங்கள் பேச்சை தானே கேட்டுட்டு இருந்தோம். உங்கள் மேலே எங்களுக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் செஞ்ச இந்த பிரச்சனையால் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப மனசு வேதனைப்படுறோம். அதனால் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. ரேவதி அக்கா எங்கள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு இங்கே சுரேஷும் பேசும்போது உடனே தங்கராஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே மலரும் அழகுமதியும் சந்தோஷப்படுறாங்க. ரேவதிக்கு ஒரு பிரச்சனைனா பாக்யராஜ் மட்டும் இல்லை, சுரேஷும் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ராகவன் மாமாவும் ராஜலக்ஷ்மி அத்தையும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க அப்படின்னு மலரும் அழகுமதியும் யோசிக்கிறாங்க. இங்கே ரேவதி சரியாக சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சமயம் மலர் ரேவதிக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். சீக்கிரமாகவே நீங்கள் தங்கராஜ் வீட்டுக்கு போக தான் போகிறீங்க ரேவதி. ஆனால் இப்படி சாப்பிடாம இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிருமா? பாக்யராஜ் மட்டும் இல்லை, சுரேஷு அழகுமதி நாங்கள் எல்லாருமே ரேவதி உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க மலர். அந்த சமயம் அங்கே வந்த ராஜலக்ஷ்மி இங்கே வந்து ரேவதி ரொம்ப மனசு வேதனைப்படுறத புரிஞ்சுக்கிறாங்க. ரேவதி நீ சாப்பிடு ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. அங்கே ராகவனும் வந்துட்டு, ரேவதி நாங்கள் தான் உனக்காக பேசியிருக்கோம்ல, நீ கவலைப்படாமல் நம்ம வீட்டிலே இருக்கலாம். தங்கராஜ் மாப்பிள்ள மறுபடியும் வந்து பேசட்டும். அது மட்டும் இல்லை, தங்கராஜோட அம்மாவும் வந்து பேசினாதான் நீ வந்து அவங்க வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் இப்போ தங்கராஜ் வீட்டுக்கு போகவே மாட்டேன். எப்போ பார்த்தாலும் தங்கராஜ் இப்படி தான் பிரச்சனை செய்கிறாரு. தங்கராஜ் வீட்டில் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தங்கராஜால் எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா? அவங்க வீட்டில் பொறுப்பான மருமகளாக தான் இருக்கேன். என் பசங்களையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போ பாருங்கள் என் நிலைமையை பார்த்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி நீ செஞ்சது எல்லாமே சரிதான். தங்கராஜ் மாப்பிள்ளை உண்மையாகவே எப்போ உன்னை புரிஞ்சுக்கிறாரோ அப்போ நாங்களே வந்து தங்கராஜ் கிட்ட பேசுகிறோம். ஆனால் நீ சரியாக சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கணும். நீ இப்படி சாப்பிடாம இருக்காத, எங்களால் தாங்கிக்க முடியலன்னு சொல்கிறாரு ராகவன். இல்லைப்பா என்னை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதிக்கிட்ட நீ எதுக்கு இந்த உண்மையை சொன்னேன்னு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. அம்மா இந்த உண்மையை சொன்னதால தானம்மா தங்கராஜை பற்றி நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரேவதி உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அழகுமதி கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. அழகுமதி இப்போ தான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறா. அப்படி இருக்கும்போது அழகுமதி வேலைக்கு போனது எனக்கே பிடிக்கல. அப்படி தானேங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் அழகுமதி இப்போ வீட்டில் இருக்கிறதுனால தான் கொஞ்சமாவது எங்கள் பேச்சை கேட்குறா. வீட்டில் எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருக்கா. அழகுமதி வேலைக்கு போகும்போது எங்கள் பேச்சை கேட்கவும் மாட்டா, இங்கே கிச்சன் பக்கம் வரவும் மாட்டா அப்படின்னு ராகவன் வந்து பேசுகிறாரு. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். இந்த உண்மையை அழகுமதி கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கணும். நீ உண்மையை சொன்னதால அழகுமதி உங்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை செஞ்சதால இப்போ நீ தானே கஷ்டப்படுற அப்படின்னு இங்கே வந்து ராகவன் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்கேருந்து அழகுமதி சொல்கிறாங்க, என்ன பேசுகிறீங்க? இந்த உண்மை எனக்கு தெரியாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜை பற்றி இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுக்கு காரணம் ரேவதி என்கிட்ட உண்மையை சொன்னதால் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு வேலை கிடைக்கக்கூடாது, நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடாதுன்னு தங்கராஜ் எதுக்காக இப்படிலாம் செய்யணும்? அதனால தான் எனக்கு இந்த உண்மை தெரியும்னு தங்கராஜுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ரேவதியோட வீட்டுக்கு போனேன். ஆனால் ரேவதிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே?
நீ நினச்ச மாதிரியே ரேவதியோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சுட்ட. என் பொண்ணு ரேவதி இப்போ என் வீட்டுக்கு வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் இவ்வளோ மனசு வேதனைப்படுறதுக்கு காரணம் நீ தான் அழகுமதி. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். நீ எதுக்காக தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும்? எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போய் பிரச்சனை செய்யணும்? எவ்வளோதான் நாங்களும் பொறுமையாக இருக்கிறது. நீ மட்டும் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் ரேவதியை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அழகுமதி தான். அழகுமதி உனக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே எங்ககிட்ட சொல்லியிருந்தா தங்கராஜ் மாப்பிள்ளையை கூப்பிட்டு நாங்கள் பேசியிருப்போம். ஆனால் இப்போ நீ வேலைக்கு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. தங்கராஜ் மாப்பிள்ளை செஞ்சது எல்லாமே சரிதான். ஆனால் ஒன்னால தான் இப்போ ரேவதியோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. இப்போ ரேவதியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அழகுமதி தான் அப்படின்னு ராகவன் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. என்ன மாமா என்ன பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது நான் சரியாக தான் பேசுகிறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். நீ எங்கள் வீட்டு மருமக. சுரேஷ்கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம். இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட பேசலான்னு இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ யார்கிட்டேயும் சொல்லாமல் எதுக்கு ரேவதியோட வீட்டுக்கு போன? எதுக்கு தங்கராஜ் கிட்ட பிரச்சனை செஞ்ச? இப்போ பாரு, ரேவதி வந்து ரொம்ப மனசு வேதனைப்படுறா. இப்போ ரேவதி கிட்ட நாங்கள் ஆறுதலாக பேசினாலும் ரேவதி எங்களை புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையிலேயே இல்லை. நீ ஏன் இப்படிலாம் பிரச்சனை செய்கிற? நம்ம வீட்டில் பிரச்சனை செஞ்சுட்டு இருந்த, அதெல்லாம் போதாதுன்னு இப்போ தங்கராஜ் வீட்டில் போய் பிரச்சனை செஞ்சதால நீ சந்தோஷமாக தான் இருக்க. ஆனால் என் பொண்ணு ரேவதியோட வாழ்க்கையில் தானே நிறைய பிரச்சனை வருது. இதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்ட, அப்படி தானே? சுரேஷ் பேச்சை கேட்காம இருக்கிற. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சுரேஷை பலார்னு வெளுத்து வாங்குற. இப்போ தங்கராஜ் வீட்டில் வந்து பிரச்சனை செஞ்சுட்டு வந்திருக்க. ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறது ரேவதி தானே அப்படின்னு சொல்லும்போது உடனே ரேவதி சொல்கிறாங்க, அப்பா என்ன பேசுகிறீங்க? நான் தானே இந்த உண்மையை மலரணிக்கிட்டேயும் அழகுமதிக்கிட்டேயும் சொன்னேன். அதனால தானே அழகுமதி வந்து கேள்வி கேட்டாங்க. தங்கராஜ் தான்ப்பா இந்த பிரச்சனைக்கு காரணம். தங்கராஜ் அமைதியாக இருந்திருக்கணும். சுரேஷோட வாழ்க்கையில் நல்லது செய்கிறேன்னு இங்கே அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு யோசிச்சா அதனால தான் அழகுமதி தங்கராஜ் கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. தங்கராஜ் இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே எனக்கு பிரச்சனை செய்கிறாரு. நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. இல்லை ரேவதி, அழகுமதி நம்ம வீட்டு மருமக. ஆனால் இந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. நீ அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணாத. பேசாமல் அழகுமதி அவங்க வீட்டுக்கு போகட்டும். கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டிலேயே தங்கட்டும். அழகுமதி அங்கே இருந்தால் தான் நாம் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும். ரேவதி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டால, இப்போ நீ தானே அந்த பிரச்சனைக்கு காரணம். பேசாமல் நீ உங்கள் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். இதை கேட்டுட்டு இருந்த அழகுமதியால் தாங்கிக்கவே முடியல. அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன்னு இப்போ என்னை எங்கள் வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறாங்க. இப்போவும் நான் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தங்கராஜ் கிட்ட நான் கேள்வி கேட்டது தான் தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்கராஜ் நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இப்போவும் ராகவனும் ராஜலக்ஷ்மியும் தங்கராஜுக்கு தானே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அழகுமதி யோசிக்கிறாங்க. உடனே ராகவன் சொல்கிறாங்க, ராஜலக்ஷ்மி இப்போவே அழகுமதியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, அவங்க வரட்டும். அது மட்டும் இல்லாமல் இனி எப்போ ரேவதி தங்கராஜ் வீட்டுக்கு போகிறாங்களோ அதுக்கப்புறமா அழகுமதி நம்ம வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு ராகவன் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகுமதி இனி நீ வேலைக்கு போக வேண்டாம். உன்னால தான் நிறைய பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் நீ வேலைக்கு போகணும்னு நாங்கள் யாரும் யோசிக்கவே இல்லை. நீ சம்பாதிக்கிற பணத்தை எங்ககிட்ட கொடுக்கறதும் கிடையாது. உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக தானே நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கிற. ஆனால் இப்போவும் எங்களை பற்றி நீ யோசிக்காம நீ பிரச்சனை செய்கிறதால தான் இப்போ ரேவதி வந்து கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லும்போது நான் வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு நான் தான் யோசிக்கணும். உங்கள் பேச்சை என்னால் கேட்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அழகுமதி. நீ என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நீங்கள் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்போவும் தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போவாது தங்கராஜை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் நீங்கள் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி தங்கராஜுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க. தங்கராஜ் திருந்தவே மாட்டார். நான் வேலைக்கு போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ வேலைக்கு போகணும்னு நினச்சா என் வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கோவமாக ராகவனை எதிர்த்து பேசுகிறாங்க அழகுமதி. உடனே சுரேஷ் வந்து, பார்த்தீங்களாப்பா, இப்படி தான் நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதெல்லாம் யோசிக்காம வேலைக்கு போகிறது தான் முக்கியம்னு அழகுமதி யோசிக்கிறதுனால தான் இப்போ ரேவதி அக்கா வாழ்க்கையிலையும் அழகுமதியால் பிரச்சனை வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரியே அழகுமதி அவங்க வீட்டுக்கே போகட்டும் அப்படின்னு பேசும்போது உடனே ராகவன் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. இங்கே ராகவனை எதிர்த்து பேசுகிறாங்க அழகுமதி. அதனால ராகவன்
எங்க வீட்லயே இருந்துகிட்டு எங்க பேச்ச கேட்காம என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு ராகவன் பேசுனது மட்டும் இல்லாம அழகுமதிய பலார்னு வெளுத்து வாங்குறதுக்காக முயற்சி செய்றாரு. ஏன்னா அழகுமதி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பேசும்போது உடனே அழகுமதி சொல்றாங்க, இதுக்கு மேல ஏதாவது பேசி பிரச்சனை செஞ்சீங்க, இப்பவே நான் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் இப்படி பேசி நான் எங்க வீட்டுக்கு போறதுக்காக இப்படிலாம் பிரச்சனை செய்றாங்கன்னு போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். உங்க பையன் சுரேஷ் இனி வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வேலை சுரேஷ்க்கு ரொம்பவே முக்கியம். ஆனா நீங்க நான் இந்த வீட்டு மருமகன்னு யோசிக்காம தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நான் உண்மைய தங்கராஜ் கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். இப்பவும் தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ற நீங்க நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு பேசுறீங்களா? இதெல்லாம் சரியில்ல அப்படின்னு சொல்லும்போது அழகுமதி பேசின பேச்சால பதில் பேசாம அமைதியா இருக்காரு ராகவன். ராகவன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க அழகுமதி.